ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆடி மாதத்திற்கான பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ராசி கும்பராசி. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழுது அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் மாறுபாடு அடையுது. ஸோ இந்த கிரகங்கள் இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயமுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை கூட நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தின் உதவியால் மட்டும்தான் முடியும். ஏன்னா மற்றபடி அந்த விஷயங்களை நம்மளால் யூகித்து கூட பார்க்க முடியாது. ஸோ அப்படி தான் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்கள் 12ல் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான ஒரு மாதம், அஷ்டலட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை தான் சொல்லுவோம். ஏன்னா ஆடி மாதத்துக்கும் அம்மனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அம்மன் பார்த்திங்கன்னா மனமுருகி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுப்பாங்க. ஸோ மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு மாறி வடிவில் பூமிக்கு வரக்கூடியவங்க தான் அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஊர் ஃபுல்லாகவே திருவிழா கோலம் பூண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாள், கிழமை, திதி எல்லாமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாட்கள், அதாவது ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் இப்படி எல்லாமே சிறப்பு வாய்ந்தது தாங்க. பெரும்பாலும் அம்மன் கோவில்களில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் ஊர்களில் அம்மன் கோவிலில் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் ஒரே ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா மற்ற மாதங்களில் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்தாலுமே கூட இந்த ஆடியில் போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும், ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்திருக்களுக்காக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாள். பித்திருக்களுடைய தோஷம் இருக்கிறவங்களாம் மறக்காமல் இந்த அமாவாசையில் வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடியவங்க, கணவனை இழந்திருக்கக்கூடிய மனைவி இழந்திருக்கக்கூடிய கணவன், பிள்ளைகளை இழந்திருக்கக்கூடிய பெற்றோர் இவங்கெல்லாம் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்தே ஆகணும். ஏன்னா நம்மளுடைய கடமைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம சரிவர செய்யலை அப்படின்னா நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறையினரும் இதனால் பாதிப்படைவாங்க. ஜோதிடத்தில் நவ கிரகங்களில் தலைவனாக கருதப்படக்கூடிய சூரியன் மாதத்திற்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவருங்க. இப்படி இந்த சூரியன் ராசியை மாற்றும் பொழுது தான் தமிழ் மாதங்களானது பிறக்குது. அந்த வகையில் ஜூலை 17 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சூரியன் நுழைய போகிறாரு. இதனால் தமிழ் மாதங்களில் 4வது மாதமான ஆடி மாதம் பிறக்குது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் பிற கிரகங்களுடைய நிலைகளுடைய தாக்கத்தை வைத்து என்ன மாதிரியான மாற்றங்கள் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கும்பராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். சொல்லப்போனால் உங்களுடைய நிம்மதியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை பழைய பாக்கிகள் எங்கும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ வசூல் பண்ணுவீங்க. பொருளாதாரத்தில் நிறைய தடைகள் இருந்துகிட்ருக்கும். அந்த தடைகள் இனி நீங்கள் ஆரம்பிக்குங்க. இது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களால் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தாங்க. சமுதாயத்தில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல விதமான பழக்கம் தான் உங்களை ஒருபடி உயர்த்தி கொடுக்க போகுது. ஸோ குடும்பத்திலும் சரி, தொழிலும் சரி நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு உருவாகும். நிறைய பயணங்கள் நீங்கள் போவீங்க. இந்த பயணங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஆதாயத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் பயணங்களை எடுத்துக்கலாம். புதுசாக வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உதவிகள் அப்படின்றது அதிகமாகவே கிடைக்கும். அதுவும் உயர் அதிகாரிகளுடைய உதவிகள் கிடைக்கும் பொழுது உத்தியோகத்தில் நமக்கு நிறைய பொறுப்புகளானது கிடைக்கும். ஸோ வேலையும் பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்ய முடியும். அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆடி மாதத்தில் நிகழப்போகுது. அதோடு பார்த்திங்கன்னா சுப காரியங்களும் நிகழப்போகுது. இது மாதிரி சுப காரியங்கள் உங்களுடைய வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சிகளானது ஏற்படும். லக்ஷ்மி கடாட்சம் அதிகரித்து இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கடவுளுடைய ஆசி பரிபூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடியது தான் இந்த ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் போய் உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் ஒரு முறை வழிபாடு செய்துட்டு வந்துடுங்க. கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குலதெய்வத்தினுடைய அருளாசி அதிகமாக கிடைக்கும். எனது ஆடி மாதத்தில் அவங்களுடைய பேரை ஒரு முறை சொன்னாலே போதும்,
அத்தனை விதமான ஒரு நல்ல விஷயமும் உங்களுக்கு வந்து நடக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் சூரியனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்து போக போகுது. ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டுக்கு வந்து போகிறாருங்க. இதனால் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். வேலையே இது வரைக்கும் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கெல்லாம் வேலை அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணி அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நிச்சயம் பலன்களை கொடுக்கும். ஸோ நீங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலன்களும் உடனடியாகவே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பாராட்டுகளும் வந்து கிடைக்கும். உங்களுடைய வேலைக்கான பாராட்டுக்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயலை பொறுத்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அங்கீகாரம் கிடைக்கும். நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிகழ இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் போட்டிகள் எதுவும் வச்சாங்க அப்படின்னா கூட நீங்கள் கலந்துக்கோங்க. ஏன்னா வெற்றி உங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. அதனால் நீங்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் போட்டியில் கலந்துக்கோங்க. நீங்கள் தான் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. ஆனால் ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களில் மட்டும் பிரச்சனைகள் ஏற்படுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிப்படையும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு பெரிய அளவில் தாக்கங்களை கொடுக்காமல் உங்களால் வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே போல் சட்ட விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு வந்து சிக்கலாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அது கூட இந்த காலகட்டங்களில் சாதகமாக வந்து மாறப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு வெகு சிறப்பான மாற்றங்கள் தான் வந்து ஏற்பட இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து நிறையவே கிடைக்க இருக்குங்க. கும்பராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் நிறைய கோள்களானது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கோள்கள்னால் கிரகங்கள் தாங்க. இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது நிறைய சாதகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தாலுமே கூட அந்த சின்ன பிரச்சனை கூட இப்போ வந்து நீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க. அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க. ஸோ வாய்ப்புகளை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா வாய்ப்புகள் இப்போது உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் இந்த தேடி போக மாட்டீங்க, அது உங்களை தேடி வரப்போகுது. இவ்வளோ நாளாக நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் தேடி அலைஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போது உங்களை தேடி வரும் பொழுது அதை பயன்படுத்திக்கணும். அது ரொம்பவே புத்திசாலித்தனமும் கூட. ஸோ லாபங்கள் ஈட்டக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை சூழலை கண்டிப்பாக வந்து மாற்றம் பெறும். என்ன செய்யலாம், என்ன மாதிரியான மாற்று வழிகளை கண்டுபிடிக்கலாம், லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க. குறிப்பாக தாய் வழி தந்தை வழி உறவுகள் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்டலாம் வந்து கொஞ்சம் வந்து கவனமாகவே இருங்க. ஏன்னா பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு நிகழ்ந்துட்டு இருந்தது அப்படின்னா அதிலெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கும். ஏன்னா பூர்வீக சொத்தில் உங்களுக்கு பங்கு இருக்குன்னா கண்டிப்பாக அது உங்கள் கைக்கு கிடைக்கும். பெற்றோர் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தாய் வழியாக இருந்தாலும் சரி தந்தை வழியாக இருந்தாலும் சரி உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த உறவுகள் மூலமாக தான் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக போகுதுன்னே சொல்லலாம். பணவரவில் கூட இது வரைக்குமே உங்களுக்கு தடைகளானது இருந்துகிட்டு சொல்லப்போனால் வேலையில் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய வேலையை உங்களால் செய்ய முடியாது. சொல்லப்போனால் வேலைக்கே நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலுமே கூட அந்த வேலையில் ஒரு திருப்தி இல்லாத மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ வந்து ஆடி மாதத்தில் வந்து நீங்கள் போகுதுங்க. ஸோ அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதிர்ஷ்டத்தினுடைய காற்று உங்கள் பக்கம் வீசும் பொழுது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஸோ வேலை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனநிலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். உற்சாகமாக இருப்பீங்க. குடும்பம் தொழில் அப்படின்னு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே கூட ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வேலையே வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை வந்து பாதிப்படைகிற மாதிரி செஞ்சிடும். ஸோ கவனமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சரி பராமரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும். எல்லாமே வந்து நல்லா நடக்கும். ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் கும்பராசி நேர்களுக்கு நினைத்தது எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் நடக்க போகிறத நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் கிடையாதுங்க. இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க.
கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களும் ரொம்பவே எளிமையான முறையில் செய்யக்கூடிய வகையில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க.